வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம 2018 ரிலீஸ் ஆன சர்ச்சிங் அப்படிங்கிற ஒரு மூவி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு க்ரைம் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் மூவி தான் அது. ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைக் ஒரு ஃபேமிலி, அப்பா, அம்மா, பொண்ணு, ஓகேவா. ஸோ இவங்க 3 பேருமே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ இப்போது அந்த அப்பாவும் பொண்ணும் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்குமே வந்து ஒரு ஹை ஸ்கூல் போகிற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க, ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பெருசாக கண்டுக்கிறதில்ல. பட் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு மேலே ரொம்பவே அன்பாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க, ஓகேவா. ஸோ இந்த அப்பாவும் பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் பேசுகிறத காட்டிலுமே வந்து ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. பட் நான் சொன்னல, அவங்க அம்மா போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை வந்து பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. லைக் ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோ கால் பேசிவிட்டு, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, சேட் பண்ணிவிட்டு, இப்படி தான் அப்பா பொண்ணுமே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு டைமில் அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுறா. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. லைக் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போகிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை வந்து காணோம் அப்படின்னு. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஓகேவா, ஒரு போலீஸ் அம்மா வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருமே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இறங்கிடுறாரு. அவர் போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, பட் நம்ம சைட்லேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேடி பார்ப்போமே அப்படின்னு அவங்க அப்பாவுமே வந்து இறங்கிடுறாரு. ஸோ அப்படி வந்து தேடும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லே ஆகட்டும், பக்கத்து வீட்லேயே ஆகட்டும், யாருமே இல்லை. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ரொம்ப தனிமையில் தான் இருந்திருக்கா. ஸோ அப்போ தான் வந்து இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது வந்து இந்த மூவியில் வந்து ரொம்ப அழகாகவே வந்து காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து, ஸோ நார்மலான மூவியில் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது எப்படி இருக்கும், ஒரு 4 இடத்துக்கு போவோம், ஒரு 40 பேரை பார்ப்போம், அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு லைக் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம்ல. பட் இந்த மூவி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. என்னென்னா, அதான் அந்த பொண்ணுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அப்போ யார்கிட்ட போய் கேட்குறது. ஸோ அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு சோஷியல் மீடியாக்குள்ளேயா வந்து போயிட்டே இருக்கார், ஓகேவா. ஸோ அப்படி போகும்போது அவங்க பொண்ணை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து தெரிய வருது, ஓகேவா. ஸோ இது வரைக்கும் அப்பா வந்து அந்த பொண்ணை ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஓகே நமக்கு வந்து எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. பட் அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கப்புறம் அவளோட அந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்குள்ளே போய் பார்க்கும்போது தான், ஸோ நம்ம பொண்ணு வந்து ரொம்ப தனிமையில் இருந்திருக்கா, நம்ம வந்து கண்டுக்கவே இல்லைங்கிற ஒரு விஷயம் வந்து புரிய வருது. ஸோ இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போலீஸ்கார அம்மாவுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா தான் வந்து லைக் அவரும் வந்து க்ளூ கொடுத்துட்டே இருக்காரு. அந்த அம்மாவுமே வந்து போய் ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அந்த பொண்ணு கிடச்சாலா இல்லையா, உயிரோடு இருக்காளா இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ட்விஸ்டன்ஸ் நிறையாவே இருக்குது, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னால் இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கைண்ட் ஆஃப் ஒரு மூவி தான். ஸோ அதாவது சோஷியல் மீடியா வச்சு தான் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு எப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பார். அதே சோஷியல் மீடியா வச்சு தான் இந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதுமே வந்து சோஷியல் மீடியா வச்சு தான் அவருக்கும் தெரிய வருது. இந்த பொண்ணு காணாமல் போன விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு தம்பி, ஒரு பிரதர் ஒருத்தருக்கு, அவன் எப்படி இதில் சம்மந்தப்படுறான், ஈவன் அந்த போலீஸ் ஆஃபீஸரே வந்து எப்படி இந்த பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸில் எப்படி சம்மந்தப்படுறாங்க அப்படின்னு நிறையா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த மூவியில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஓகேவா. அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசுவாங்க. லைக் எப்படி சொல்கிறேன்னா, அந்த அப்பாவும் அந்த போலீஸ் ஆஃபீஸருமே வந்து லைக் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே, ஓகேவா, அந்த ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு கொடுத்த ஹிண்ட் எல்லாமே வந்து கடைசியில் ஒரு இடத்துல சேரும்போது தான் வந்து அந்த பொண்ணு கிடச்சாலா இல்லையா, உயிரோடு இருக்காளா இல்லையா, இந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளைமேக்ஸில் வந்து லைக் ரிவீல் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவி. அதாவது லைக் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் மூழ்கி போய் கிடக்கிறோம் இல்லையா, தனிமையிலேயே இருக்கும் சோஷியல் மீடியாலேயே. ஸோ இதை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, சூப்பராக இருக்கும், ஓகேவா. ஸோ சோஷியல் மீடியா யாரால எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகுது, எப்படி இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் ரொம்ப நீட்டாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.